வெல்கம் டு அம்மாயி சீக்ரெட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் மெத்தடில் ஒரு கிறிஸ்பியான சாண்ட்விச் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 150 கிராம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஒரு வெங்காயத்தை நல்லா குறுனியாக வெட்டி இதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி இதோடு சேர்க்கணும். பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் மிளகுத்தூள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணணும். நம்ம நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் எல்லாத்தோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த ப்ரெட்டுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் இதுக்கு மேலே சீஸ் கூட வச்சுக்கலாம். ப்ரெட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இன்னொரு பீஸ் ப்ரெட்டு எடுத்து இதுக்கு மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிடணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விச்சோட 4 பக்கமும் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு எக்கு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை இந்த எக்கில் போட்டு நல்லா டிப் பண்ண போகிறேன். எக்கு சாண்ட்விச்சில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு டிப் பண்ணணும். நான் இந்த சாண்ட்விட்சுக்கு அளவான டிஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அகலமான டிஷ் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். எக்கில் டிப் பண்ண சாண்ட்விட்ச் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் படணும். கொஞ்சம் அது மேலே தூவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் எண்ணெயில் போட்ட பிறகு டக்குன்னு அதெல்லாம் கொட்டி போயிடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். மீடியம் ஃபயர்லேயே வச்சு பொரிக்கணும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு மற்ற பக்கம் திருப்பி போடணும். இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். இது பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் செய்து கொடுக்கலாம், ஈவினிங் டைம்லேயும் செய்து கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க இது செய்கிறது. ரொம்ப டைம் ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டாச்சு. இதை எடுத்துடலாம். இன்றைக்கி பார்த்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.